ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே அதாவது ஜிபே ஆப்பில் உங்களுடைய டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி உங்கள் ஜிபேயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிபே அதாவது நீங்கள் கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஆப்புக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி தான் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்கள் ஃபோன் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே டேரெக்டாக நெக்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் ஆட் பண்ணுற பேஜ் போயிடும். ஸோ ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ வேறு ஏதாவது ஜிமெயில் இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா அதே ஜிமெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற பேஜ் போயிடும். ஸோ இதில் எல்லா பேங்கோட நேமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் உங்களுக்கு இருக்கோ, ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண 2-3 பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கண்ணி கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்துங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் அதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கிரியேட் பண்ண வேண்டிய பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுற பேஜ் வந்துடும். ஸோ இதில் வெயிட் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என்னுடைய குழந்தையும் சேர்ந்து ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபேஸ்புக் லிங்கும் யூடியூப் லிங்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாதவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆதாரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்துவோங்க. ஸோ கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்டர் ஃபஸ்ட்டு 6 டிஜிட் ஆஃப் ஆதார் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்டர் பண்ணியிருக்காங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதில் ஓடிபி மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6 டிஜிட் யூபிஐ பின்னை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். ஸோ அதில் உங்களுடைய புதிய யூபிஐ பின்னை எப்போதும் மறக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 6 டிஜிட் யூபிஐ பின்னை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மறுபடியும் அதே சேம் யூபிஐ பின்னை அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிபே ஆப்பில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஏடிஎம் கார்டு இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெபிட் கார்டு இல்லாமலே உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.